ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த போதர் குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு எப்படிப்பட்டதாக இருக்கும், என் ஊழியத்தின் வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? நான் இன்று உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு வருகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு சித்தம். தேவனுடைய நோக்கம் அதுதான், தேவனுடைய திட்டம் அதுதான். ஆனால் நீங்கள் எப்படி உங்கள் இருதயத்தின் நினைவுகளை வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவிலே தான் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் செயல்படுவார். வில்லியம் கேரி இப்படியாக சொன்னார், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னார். நாம் இந்த வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வோம் என்று சொல்லி முன்னெடுப்புகளை ஏற்படுத்துவோமானால் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்கள் கொண்டு செய்கிற காரியங்கள் அசாதாரணமானவைகளாக இருக்க போகிறது. இந்த ஆண்டிற்கான தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களை பரவ செய்ய போகிறார். தேவனாகிய கர்த்தர் முன்பு இருந்ததை காட்டிலும் உங்களை விஸ்தாரமாக்க போகிறார், விரிவாக்க போகிறார். தடையில்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் உங்களை பெருகச் செய்ய போகிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய சித்தம். எரேமியா தீர்க்கதரிசி அவர் சிறைச்சாலையிலே இருந்த பொழுது தாவீதின் சந்ததி எப்படிப்பட்டதாய் மாறப்போகிறது, எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரின் சந்ததி எப்படிப்பட்டதாய் இருக்க போகிறது என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, தேவனுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், உங்கள் மூலியமாக தேவனாகிய கர்த்தர் அவருடைய சந்ததியை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீனா தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த அடோனிராம் ஜட்சன் என்று சொல்லுகிற தேவனுடைய ஊழியக்காரரை சிறைச்சாலையிலே போட்டுவிட்டார்கள். பயங்கர குற்றவாளிகள் இருக்கக்கூடிய பகுதியிலே போட்டுவிட்டபடினாலே பல ஆண்டுகள் அவரை யாரும் பார்க்க முடியவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு அரசியல் குற்றவாளிகள் இருக்கிற இடத்துல அவர்களை போட்ட பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மனைவி பார்க்க வந்தார்கள். அவர் மனைவி பார்த்த பொழுது அடோனிராம் ஜட்சனுடைய சரீரம் உருக்குலைந்து போய் அடையாளமே தெரியாத நிலைமையில் இருந்ததை பார்த்து கண்ணீர் வடித்தார். அவர்கள் பேசுவதற்கு எந்த விதமான வார்த்தையில் இல்லாமல் இருந்தது. தன் கரங்களில் இருந்த பழங்களைத்தான் அவர் தன் கணவருக்கு கொடுத்தாள். அவருக்கு அந்த அடோனிராம் ஜட்சன் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது அந்த பழத்திற்குள்ளாக பெண் ரீஃபில் இருந்ததை பார்த்தார். இவ்வளவு காலங்கள் கழித்து என்னை பார்க்க வந்திருக்கிறாள், இந்த பழத்துக்குள்ளாக எதற்கு இந்த பெண் ரீஃபிலை வைத்திருக்கிறாள் என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு போனார். அந்த நாட்களிலே சீனா தேசத்திலே கடும் குளிர் நிலவின காலகட்டத்திலே குற்றவாளிகள் தன் உடலை சூடாக்கி கொள்வதற்காக குற்றவாளிகளுக்கு சிகரெட் கொடுப்பார்கள். அந்த சிகரெட்டை அடோனிராம் ஜட்சனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த சிகரெட்டில் இருக்கிற துகள்களை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு அந்த சிகரெட் பேப்பரில் அடோனிராம் ஜட்சன் அவர்கள் சுவிசேஷத்தை எழுத ஆரம்பித்தார்கள். எழுதி மறைமுகமாக அங்கிருந்த அரசியல் குற்றவாளிகளுக்கு அதை கொடுக்க ஆரம்பித்தார். அவர்கள் வாசித்தார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் விடுதலையாகி வெளியே சென்ற பொழுது அவர்கள் திருச்சபைகளை ஆரம்பித்தார்கள். அண்டர்கிரவுண்டில் திருச்சபைகள் அங்கே நிறுவப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட ஒரு அறுவடை இல்லாத காலமாய் இருக்கிறதே, நான் கட்டுப்பாடுகளோடு இருக்கிறேனே, என்னால் எந்த விதத்திலும் பலனை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி உங்களையே நீங்கள் குற்றப்படுத்திக் கொண்டு நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை கொண்டுதான் இந்த ஆண்டிலே ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய வசனத்தின் பிரகாரமாக, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாகும், பூமியின் எல்லைகளை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரமாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் மூலியமாக ஒரு புதிய திட்டங்களோடு கூட புதிய அபிஷேகத்தோடு கூட தேவனாகிய கர்த்தர் உங்களை நிரப்பி ஆண்டவர் உங்களை நடத்தப் போகிறார். தேவனாகிய கர்த்தர் பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். தேவன் ஏன் உங்களை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவதன் மூலியமாக அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை உங்கள் மூலியமாக அவர் நிறைவேற்ற போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஏன் தேவனாகிய கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் என்று சொன்னால் அது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர்
கர்த்தர் உபாகம் 1:11 சொல்லப்பட்ட பிரகாரமாக தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறார். தேவனாகிய கர்த்தர் ஏன் உங்களை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய விருப்பமாக தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 4:10 இப்படியாக வாசிக்கிறோம். யாபேஸ் ஜெபம் பண்ணினான், என் எல்லையை விரிவாக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். தேவனாகிய கர்த்தர் அதை கேட்டருளினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், உங்கள் எல்லைகள் விரிவாக்கப்படும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:2 இப்படியாக சொல்லுகிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்தி, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கடந்த பட்டணங்களில் குடியேற்றுவிப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நீங்கள் புதிய எல்லைகளுக்கு நேராக நீங்கள் கடந்து செல்வீர்கள். புதிய இடங்களிலே புதிய புதிய ஊழியங்களை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் கொண்டு அவருடைய மகிமைக்கு எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களாக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவனாகிய கர்த்தர் ஏன் உங்களை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவளை கொண்டு வருவது மோசையின் மூலியமாக ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் எப்படியாக அவரை உறுதிப்படுத்தினார் என்று சொன்னார், தன்னுடைய வல்லமையை அவனுடைய மூலியமாக வெளிப்படுத்தி தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்கள் மூலியமாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆண்டவருக்காக ஜனங்களை நீங்கள் கொண்டு வருகிற பாத்திரங்களாக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விரிவடைய செய்வது தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, பலங்கொண்டு தினமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்கிற ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவதை யாராலும் தடை செய்ய முடியாது. தேவனாகிய கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவதை யாராலும் தடை செய்ய முடியாது. தேவன் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் உங்களை மேலாக்குவார். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். தேவன் தானே இந்த ஆண்டிலே உங்களை வர்த்திக்க பண்ணி பெரிய காரியங்களை உங்கள் மூலியமாக இந்த பெண்ணாகரம் தாலுகாவிலே அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.